ஹாய், நான் டாக்டர் பொங்கடி பாலா பேசுகிறேன். இந்த காலத்தில் பசங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த டீனேஜர்ஸை மேனேஜ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டீனேஜர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். சரி, டீனேஜர்ஸ் ஏன் பிஹேவ் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ டீனேஜர்ஸ்ங்கிறத அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா சைல்டுக்கும் அடல்ட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி, பதின்பருவம்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அடல்ட்னா எப்போ அடல்ட்டுன்னு சொல்கிறோம்? அவங்க ஒரு இண்டிவிஜுவலாக எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் அடல்ட்டு. ஸோ இப்போ அந்த அடலசன்ஸ் டீனேஜர்ஸ் பருவம் அப்படிங்கிறதே அந்த இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர்ட் ஆகிறதுக்கான ப்ராசஸ் தான். ஸோ இது நார்மல் டெவலப்மெண்ட்டு தான். இப்போ டீனேஜர்ஸ் நான் இப்போ தான் படிப்பேன், இப்படி தான் நான் பண்ணுவேன்னு உங்கள்கிட்ட ஏற்று பேசுகிறதே அது பார்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட்டு தான். ஏன்னா அந்த சமயத்தில் தான் நான் யார், நான் என்ன பண்ண போகிறேன்னு அவங்களுக்குள்ள ஐடென்டிட்டியை தேடுறாங்க. ஸோ இது பார்ட் ஆஃப் த நார்மல் டெவலப்மெண்ட்டு தான். பட் அதுக்காக நிறைய இன்அப்ரோப்ரியேட் விஷயங்கள் பண்ணுறாங்க. அதை நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், பிரெயினில் ஃப்ரான்டல் லோபுன்னு ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு பார்ட் இருக்குது. அது டீனேஜர்ஸில் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிருக்காது. அந்த பார்ட்டு தான் இப்போ குழந்தைகளோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் ஆகட்டும், ஒரு ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு லாஜிக்கெலாம் திங்க் பண்ணி டெசிஷன் எடுக்க உதவுற பார்ட்டு. அந்த பார்ட் ஒரு 25-26 இயர்ஸில் தான் கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகும். டீனேஜர்ஸில் ஃபுல்லாக டெவலப் ஆகாததுனாலையும் இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் அண்ட் எமோஷனல் இன்ஸ்டபிலிட்டி வரலாம். மூன்றாவது, பியூபர்ட்டி சேஞ்சஸ். பியூபர்ட்டி சேஞ்சஸ் அவங்களுக்கு உடம்புல நடக்கிற மாற்றங்கள், ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு கத்துறது, மூட் இன்ஸ்டபிலிட்டி ஆகுறது, இரிட்டபிள் ஆகுறதுங்கிற விஷயங்கள் வரும். நம்பர் 4, பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ நம்மளே மோஸ்ட்லி நம்மளோட இருக்கவங்களோட தான் கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? அது தப்பு. பட் ஸ்டில் குழந்தைகளும் நார்மலாக அவங்களோட பியர் குரூப்பை நம்ம சொல்கிறத விட பியர் குரூப்னால தான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஸோ இந்த 4 காரணங்களால தான் குழந்தைகளோட பிஹேவியர்ஸ் நமக்கு மேனேஜ் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்குது. சரி, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு திங், பேரண்ட்ஸ் காமாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய டீனேஜர்ஸ் என்கிட்ட கவுன்சிலிங் வர்றப்ப சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னை யாருமே லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் பசங்க, அது பொண்ணோ பையனோ ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னா அது தப்பாக இருந்தாலும் சரி, என்ன சொல்ல வர்றாங்கன்னு அமைதியாக லிசன் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் தப்பாக அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே அதை கவுண்ட்ராக்ட் பண்ணிவிட்டு, நீ சொன்னது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, நானெல்லாம் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு பழைய கதையெல்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அந்த நம்ம குழந்தைகளை கரெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு அது ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி போயிட்டு நீ சரியா நான் சரியாங்கிற மாதிரி போயிடுது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் காமாக இருக்கணும். அவங்க எவ்வளோ ஷவுட் பண்ணாலும், என்ன வயலண்ட் பிஹேவியர் பண்ணாலும் பேரண்ட்ஸ் கேரர்ஸ் மேனேஜ் பண்ணுறவங்க காமாக இருக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு லிசன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கத்துறாங்கன்னா எவ்வளோ நேரம் கத்துவாங்க? 1/2 hour 1 hour, அதுக்கப்புறம் அவங்களுக்கு டயர்ட் ஆகிடும். நீங்கள் அமைதியாக இருந்தாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக காம் டவுன் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. இப்போ சில பேர் கதவை டம்மென்னு சாத்துறாங்க, தூக்கி போடுறாங்க அப்படின்னா அமைதியாக நோ, இப்படி பண்ணாத, சத்தம் போடாமல் பேசு, நான் லிசன் பண்ண நான் இருக்கேன்னு சொல்லுங்கள். பட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதீங்க அவங்க கோமா இருக்கிறப்ப. பட் கேட்கலையா விடுங்க, டக்குன்னு ஒரு தூக்கி போடுறாங்களா, உடைக்கிறாங்களா, உடைக்கட்டும். நீங்கள் அமைதியாக இருந்தால் அதுக்கப்புறம் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ பேசி முடிச்சிட்டியா, நான் இப்போ பேசட்டுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதுதான் ரீசன், இது நீ கரெக்டாக பண்ண இல்லை தப்பு பண்ண, இல்லை நாங்கள் இதனால தான் உன்னை வேணான்னு சொல்லணும். எக்ஸ்பிளைன், அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்க லிசன் பண்ண ரெடியாக இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வீட்டில் ஒரு அம்மா இது ஒரு ஆக்டிவிட்டி சொல்கிறாங்க, இப்படி பண்ண தப்பு அப்படின்னா உடனே அப்பா பரவாயில்ல விடு, இது சின்ன விஷயம் தானே, இல்லை மெயினாக கிராண்ட் பேரண்ட்ஸ் சின்ன விஷயம் தானே விடு அப்படின்ட்டு ஒருத்தர் அவங்கள ரெகுலேட் பண்ணுறப்ப இன்னொருத்தர் குறுக்க பரவாயில்ல விட்டுடுன்னு சொன்னீங்கன்னா அதுதான் எங்கள் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். நிறைய ஃபேமிலிஸில் இதுதான் நடக்குது. வீட்டில் இருக்கிற எல்லாருமே இது சரினா சரி, இது தப்புனா தப்பு, இல்லை ஒரு ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா மற்றவங்க கம்மியாக அமைதியாக போயிடுங்க. உள்ளே பூந்துட்டு மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அது டீனேஜர்ஸ் அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரே இதை ஃபாலோ பண்ணால் டீனேஜர்ஸ் அதை கேட்க ஆரம்பிப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க வெளியில் போகணுங்கிறாங்க, நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க, உடனே கோப்பட்டு நான் சாப்பிட மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எக்ஸாம் போக மாட்டேன் அப்படின்னு பேரண்ட்ஸை த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பேரண்ட்ஸ் பயந்துட்டு கெஞ்சிருது, தயவு செஞ்சு குழந்தைங்க அப்நார்மல் பிஹேவியரோ இல்லை இன்அப்ரோப்ரியேட் பிஹேவியரோ பண்ணி உங்களோட சண்டை போடுறப்ப சாப்பிட மாட்டேன், வெளில போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னால் தயவு செஞ்சு போய் கெஞ்சாதீங்க. எப்போ நீங்கள் குழந்தைகிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ குழந்தைங்க உங்கள் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க, நீ இது வாங்கி கொடுத்தாதான் நான் ஸ்கூலுக்கு போவோமாங்க. பரவாயில்ல, ஸ்கூலுக்கு போகலையா, சாப்பிடலையா, விடுங்க, ஒன்றும் ஆயிடாது. இதே ஒரு 3-4 டைம்ஸ் விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்மளை சாப்பிடலைன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போகலைன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே வலிக்கு உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஜென்ரலாக டீனேஜர்ஸை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது
நம்ம அமைதியாக இருக்கணும், லிசன் பண்ணணும், பவுண்டரி செட் பண்ணிவிட்டு இது கரெக்டு, இது தப்பு, இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அதில் ஸ்ட்ரிக்டாக ஃபார்மாக இருங்க. அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக குழந்தைகள் அடிக்கக்கூடாது. ஏன்னா அடித்தா இனிஷியலாக பயப்படுவாங்க. இப்போல்லாம் குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸையும் அடிக்கிறாங்க. அது வயலண்ட் பிஹேவியர் வரைக்கும் கொண்டு போய்விடு. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணி பாருங்க.